நெக்ஸ்ட் ப்ரூஸ்லி யாருன்னு தேடிட்டு இருந்த காலகட்டத்தில் தனக்கான மார்க்கெட்டை சினி இண்டஸ்ட்ரியில் உருவாக்குனாரு. நான் உங்கள் ஃபிரோஸ், நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறோம்னு எனக்கு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. 1954 ஏப்ரல் 7 ஹாங்காங்கில் ரொம்ப மிடில் கிளாஸான ஃபேமிலியில் ஒரு பையன் பிறகுறான். ஃபேமிலியோட புவர் சுச்சுவேஷனால அந்த பையனை 7 வயசுலேயே ஒரு ட்ராமா அகாடமியில் சேர்த்து விட்றாங்க. அண்ட் அப்பப்போ சின்ன சின்ன ரோல்ஸை சினிமாவிலையும் ஆக்ட் பண்ணுறான். ஸோ அந்த பையனோட பேர் தான் சான் காங்சாங். ரொம்ப யோசிக்காதீங்க, அந்த பையன் தான் ஃபியூச்சரில் ஜாக்கி சானாக வர போகிறவர். தன்னோட சினிமா இண்டஸ்ட்ரியில் ஸ்டண்ட் மேனாக அவரோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணார். ஈவன் ப்ரூஸ்லி கூடயும் மூவிஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு. 1973 ப்ரூஸ்லியோட டெத்துக்கு அப்புறம் ஜாக்கி சான் தான் எல்லாத்தோட கண்ணுக்கும் பட்டிருக்காரு. நிறைய ப்ரொடியூசர்ஸ் அவரை வச்சு மூவி ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ப்ரூஸ்லியோட ஒரு ஆட்டிடியூடு, ஒரு ஸ்வாக், ஒரு ஸ்டைல் கூட ஜாக்கி சான் இல்லை. பிகாஸ் தலைவனுக்கு வேற ஸ்டைல் இருந்துச்சு. 1978 ஸ்னேக் இன் தி ஈகிள்ஸ் ஷேடோன்ற ஒரு மூவி அவருக்கு பயங்கரமான ஹிட்டை கொடுத்துச்சு. ட்ரங்கன் மாஸ்டர்ன்ற ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சு. ஒரே வருஷத்துல 2 மாசான ஹிட்டை கொடுத்துட்டு ஏஷியா முழுவதும் அவரோட புகழ் பரவுது. ரம்பிள் இன் தி ப்ரானிக்ஸ். ஸோ இந்த மூவி அவரோட சினி இண்டஸ்ட்ரிக்கும் வேர்ல்ட் லெவலில் அவரோட மார்க்கெட்டை உயர்த்துச்சு. ஜாக்கி சான் வெறும் ஆக்டர் மட்டும் கிடையாதுங்க. இஸ் அ ஸ்டண்ட் மேன் அண்ட் ஆல்சோ 20 ஆல்பம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஈவன் சைனாவோட கல்ச்சரல் அம்பாசிடரே அவர் தான். அண்ட் இது மட்டும் இல்லை, ஜாக்கி சானோட 62 இயர்ல அவருக்கு ஆஸ்கார் அவார்டும் விழுந்திருக்கு. ஆக்சுவலி இது பர்சனலாக எனக்கு 10th and 11th படிக்கும் போது ஃபேஸ்புக் எல்லாத்துக்கும் தலனாக்கா அஜித், தளபதினா விஜய். பட் எனக்கு தலனா ப்ரூஸ்லி, தளபதினா ஜாக்கி சான். ஸோ என்னோட ஐடி நேம், என்னோட பேர் ஃபிரோஸ் அண்ட் பின்னாடி லீ சேரன்றதை சேர்த்துக்கிட்டேன். ஜாக்கி சானை பொறுத்த வரைக்கும் ஸ்டண்ட் எதுவுமே மற்றவங்கள பண்ண விட மாட்டார். ஏன்னா அவர் வாழ்ந்ததே ஒரு ஸ்டண்ட் மேனாக தான், வளர்ந்ததும் அப்படிதான். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு ட்ரிபியூட்டாக கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ரைடார்ன்ற ஒரு மூவி ஜியோ ஹாட்ஸ்டார்லையும் அவைலபிளாக இருக்குது, போய் பாருங்க. ஸோ தி மேன் ஹூ தாட் தி மார்ஷியல் ஆர்ட்ஸ் வேர்ல்ட் டிஃப்ரெண்ட்லி. எனக்கு பர்சனலாக ஜாக்கி சானோட மூவிஸில் ட்ரங்கன் மாஸ்டர் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச மூவியை கமெண்ட் பண்ணுங்க.